எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரம்மாவை சிறையில் அடைத்த வேலன்கிற கதை. இது ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. இது நம்ம சங்கீத உபன்யாசத்தில் ஒரு கதையாயிட்டு நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். முன்னொரு சமயத்தில் பிரம்மாவும் தேவர்களும் சிவபெருமானை பார்க்கறதுக்காக வேண்டி கைலாசத்துக்கு வருகிறார்கள். அப்போது கைலாசத்தில் சிவபெருமானோட திருவடிகளை போற்றி மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக அவன் திரும்பி போகிறான். திரும்பி போகும்போது வாசலில் சண்முக பெருமான் தன்னோடு வீரர்கள் பரிவாரர்கள் கூட நின்றுருந்தார். இப்போ பிரம்மாவை பார்த்து முருகன் வாங்கோ வாங்கோ அப்படிங்கிறான். உடனே இந்த பிரம்மா என்ன செஞ்ச ஏதோ நினைவில் சண்முகனை ஒரு விஷ் பண்ணலை, அதாவது வணங்கலை மறந்து விட்டார். அதனால் அந்த கிட்டக்க போயிட்டு இந்த கூப்பிட்டாயா குழந்தை என்று சொல்கிறார். உடனே இவரப்பா ஒரு விஷயம் பண்ணலை, வணங்கவும் செய்யலை, குழந்தைன்னு வேற சொல்லிட்டாரே இந்த பிரம்மன் சொல்லிட்டு கோவம் வந்துடுறது முருகனுக்கு. இவருக்கு பாடம் போட்டணும்னு சொல்லிட்டு நேராக வேற வைத்தே உங்களோட தொழில் என்ன என்று கேட்டான் குமரன் பிரம்மாவை பார்த்து. உடனே இறைவன் திருவருளால் நான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறேன், அண்ட சராசரங்களுக்கும் நான் தான் படைத்தது என்கிறார் நான்முகன். அப்படியானால் சகல வேதங்களுக்கும் முதன்மையாக விளங்கும் பிரணவத்தின் பொருளை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டுமே என்று குமரன் கேட்கிறார். இப்போ பிரம்மா என்ன சொல்லுவார், குழம்பி போயிட்டார். அவன் பொருளை எப்படி குமரனுக்கு புரிய முடியாது சொல்லுவார்? அவனோ சின்ன குழந்தை. இந்த சிறுவனுக்கு புரியுமா? பெரிய பெரிய ஞானிகளாயே மிகுந்த தவத்தின் மூலமாகத்தான் அறிய முற்படுகிறார்கள். அப்படி இருக்க இந்த சிறுவனுக்கு எப்படி சொல்ல முடியும் என்று குழம்பி போய் இப்படி நிற்கிறார். அப்போ மௌனமாக நின்றுடுறார். உடனே குமரன் கலகலன்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, ஐயனே உனக்கு தெரியல என்றால் நான் சொல்கிறேன் கேளும் அப்படின்ட்டு சொல்றான். அப்போ இறைவனுக்கு பீடமாய் விளங்குகிறது சரவண பொருளே, இறைவனுக்கு பீடமாக விளங்குகிறது, யாவரும் தோன்றும் இடமாக விளங்குகிறது, சகல வேதங்களுக்கும் ஆதியாய் உள்ளது, காசியில் இறப்பவர்களுக்கும் எம் பெருமான் அவருடைய காதில் போதனை செய்கிறது அதுவே. இது தெரியாமல் நீ எந்த காரியம் செய்தாலும் பிரயோஜனமில்லை என்று குமரன் பிரம்மாவை தலையில் ஒரு குட்டு விட்டு தன்னுடைய வீரர்களை அழைத்து நான்முகனை சிறையில் அடைக்க சொல்லிவிட்டார். அவர்களும் சிறையில் அடைத்து விட்டார்கள். குமரனே பிரம்மா செய்த படைப்பு தொழிலை மேற்கொண்டார். பிரம்மா சிறையில் இருப்பது கண்டு தேவர்கள் பயந்து போய் நடுநடுங்கி அங்கிருந்து ஓடிவிட்டனர். கொஞ்ச காலம் போச்சு. பிரம்மா சிறையிலேயே இருந்து கஷ்டப்பட்டார். தான் குமரனை வணங்கி இருந்தால் துன்பம் வந்திருக்குமா என்று நினைத்தார். கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதல், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன். கந்தன் காலடியை வணங்கினார். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. இப்படி பிரம்மா சிறையிலிருந்து நினைச்சு பார்க்கிறார், இந்த குழந்தைய நம்ம மட்டும் ஒரு விஷ் பண்ணியிருந்தா இந்த துன்பம் நமக்கு வந்திருக்குமா என்கிறார். அப்படி இந்த பிரம்மா சிறையில இருந்து குமரனை நினச்சி
நம்ம வணங்கி இருந்தாக்க விஷ் பண்ணி இருந்தானாக்க நம்மளுக்கு இந்த துன்பம் நேராதே சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்கார். உடனே வெளியில நான்முகன் அந்த பார்க்கடலை பள்ளி கொண்ட மகாவிஷ்ணு கந்தகிரியில் உள்ள இந்த நான்முகன் மட்டும் ஒரு கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எண்ணம் கொண்டார். உடனே அவர் தேவர்கள் எல்லாம் கூட்டிட்டு நேர கைலாசம் வந்தார். கைலாசத்தில் சிவபெருமான மகாதேவா உங்கள் திருக்குமாரன் சண்முகன் என்ன செஞ்சார் பார்த்தேடா, பிரணவத்தின் பொருளை பிரம்மாவனை கேட்கிறார். அதை சொல்ல தெரியாமல் முடித்திருக்கிறார் பிரம்மா. அதுக்காக பிரம்மாவை தலையிலே கூட்டி இந்த கந்தகிரியில் சிறையில அடைத்துள்ளார். அவரை விடுதலை செய்யணும், நீங்க தான் அதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணு கேட்டுக்கொண்ட உடனே பரமசிவன் உடனே நந்தியை கூப்பிட்டு கந்தகிரிக்கு சென்று நான்முகனை சிறையிலிருந்து மீட்டு வாங்கிறார். உடனே நந்தி தேவரும் அவரோட கணங்களோடு போய் நேர குமரனை போய் உங்களால் சிறப்பட்டிருக்கும் இந்த பிரம்மாவை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்னை அனுப்பிக்கார், ஆனால் வந்தேங்கிறார். உடனே அதை கேட்ட உடனே இந்த குமரன் என்ன சொல்கிறான், பாரு நான் எல்லாம் முடியாது, எனக்கு கோவம் ரொம்ப வருது, அதனால் பிரம்மா நான் விட முடியாது, நீயும் இங்கே அதிக நேரம் இருந்தியானா ஒன்னையும் அடைப்பேன் அப்படின்னு சொல்லிவிடுறான் குமரன். உடனே நந்தி தேவரும் நேர பரமசிவனோட திரும்பி வர வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறார். உடனே சரி நாம்பளே நேரில் போவோம் சொல்லிட்டு பரமசிவனே நேரில் போய் முருகன்கிட்ட கந்தகிரி போனார். முருகன்கிட்ட போய் சொல்கிறார். அவர் கூட விஷ்ணுவும் இந்த தேவர்களும் கூடவே போகிறான். உடனே அப்பாவை பார்த்த உடனே குமரன் ஓடி வந்து அவரோட காலில் பாதத்தை தொட்டு வணங்கினார். அப்போ நானே வந்திருக்க மாட்டேன்னா நீங்கள் கூப்பிட்டாங்கிறேன். அப்போ சிவபெருமான் சொல்ல நடந்த சொல்லி நீ நான்முகனை வீட்டுக்கு தான் ஆகணும்னு சொல்கிறார். உடனே சரின்னுட்டு அப்பாவன் சொல்லுக்கு கட்டுப்படாத பிள்ளை உண்டா, உடனே அப்பாவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குமரன் உடனே நான்முகனை சிறையில் இருந்து அழைத்து வர சொன்னார். நெடுநாள் சிறையில் இருந்ததுனால பிரம்மா பாவம் ரொம்ப இழைச்சு போயிருந்தார். ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியல. அவர் சொல்கிறார், நான் சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றிட்டேன், என் அகங்காரங்களும் அடங்கிட்டு மனசு இப்போ ரொம்ப சுத்தமாக ஆயிடுத்து அப்படிங்கிறார். உடனே இறைவன் அவரை சந்தோஷத்தோடு பார்த்து நான்முகனே பழையபடி நீ படக்கு தொழிலை செய் என்று அருள் புரிந்து விடுறார். அப்படி ஈசன் உபரகுமாரனை அழைக்கிறார். அழைச்சி கொண்டே இரு கைகளால் வாரி எடுத்து தன்னோட மதிமையில உட்கார்ந்து சொல்றார், குழந்தை உனக்கு தெரியுமானாக்க இந்த பிரம்மனுக்கு சொல்ல முடியாது தவிர்த்து அந்த பிரணவத்தின் பொருளை எனக்கு சொல்லேன் அப்படிங்கிறார். உடனே அதை அப்பா யாருக்கும் தெரியாமைக்கு நான் காதில் தான் சொல்வேங்கிறார். மடி மேலே அமர்த்திட்டு காதில் வந்து குழந்தை அழகா சொல்கிறார், பிரணவ முகத்தை சொல்கிறார் அப்படின்ட்டு. உடனே அப்போ குமரன் வந்து தந்தையின் காலில் சிரித்த முகத்தோடு இந்த பிரணவ முகத்தை சொல்லிவிடுறார். அப்படிப்பட்ட இந்த பிரணவ மந்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆனால் அப்படி தகப்பன் அதனால அவருக்கு தகப்பன் சாமின்ட்டு பேரும் வந்து விட்டது. தகப்பனுக்கே சாமி ஆயிட்டு அப்பாக்கே பிள்ளை உபதேசித்ததுனால தகப்பன் சாமின்னு பேர் வந்தது. அப்படி இதை கேள்விப்பட்ட அகஸ்திய முனிவர் என்ன செய்யறார், கந்தகிரிக்கு வந்து எனக்கு உபதேசம் பண்ணணும் முருகாங்கிறார். உடனே முருகன் அவருக்கும் உபதேசிக்கிறார், பிரணவ மந்திரத்தை. இப்படி இந்த பிரணவ மந்திரம் வந்து அவ்வளவு வசதியான இந்த மந்திரம். இதை வந்து எல்லாருக்கும் புரியும்படியா இருக்காது. இது நல்ல ஒரு இந்த மந்திரத்தை முருகன் வந்து பாடம் புகட்டினதுனால இப்படி ஒரு கதை நமக்கு தெரிஞ்சுது. அதனால எப்பொழுதுமே யாரை கண்டாலும் நம்ம முதல்ல மரியாதையாயிட்டு அவளை விஷ் பண்ணணுங்கிறது இந்த கதையிலேருந்து தெரியாது. நம்ம சௌக்கியமாக விஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு நம்ம விஷ் பண்ணினால ஒரு குறையும் வராது நமக்கு. இந்த கதையை நம்ம